அன்பு நட்புகளே, வணக்கம். இன்றைக்கு இந்தியா பூரா பேசிக்கிட்டு இருக்கிறது சாராயத்தை பற்றி தான் பேசுகிறேன். சாராயம் 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 மது அரசாங்க கடையில் வாங்குறவங்க இருக்காங்க, கள்ளச்சாராயம் குடிக்கிறவங்களும் இருக்காங்க. ரெண்டு விதமாக இருக்காங்க. அரசாங்க சாராயத்தில் குடிக்கிறவன் பைய சாகுறேன், கவர்மெண்ட்டு சாராயத்தை கள்ளச்சாராயம் குடிக்கிறவன் ஏமாசத்துக்கு போகிறேன். 10 லட்ச ரூபா கள்ளச்சாராயம் சாப்பிட்றவனுக்கு 10 லட்ச ரூபா. கொஞ்சம் கொஞ்சமாக சாகுறேன் பார்த்தீங்களா, அவனுக்கு 10 காசு கிடையாது. எல்லோரும் பேசுகிறாங்க, இராணுவத்தில் வேலை செஞ்சுட்டு வரேன், அங்கே தீவிரவாதிகளால் தாக்கப்பட்டு செத்து போகிறேன்னு வைங்க, அவனுக்கு ஒரு சல்லி டிமாண்ட் சல்லி கூட கிடையாது. அவனுக்கு கவர்மெண்ட்டு ஒன்றுமே கொடுக்க கிடையாது. கள்ளச்சாராயத்தை குடி செத்தவனே 10 லட்சம். எப்படின்னு பார்த்தீங்களா, நாடு எங்கே போயிடுச்சு. இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஹோட்டலில் உட்காந்துருக்கேன், காலேஜ் 2 நண்பர்கள் சேர்ந்துக்கிறாங்க. அந்த 2 நண்பர் என்ன பேசுகிறேன்னா, டே தம்பி, படிப்பு எப்படியா இருந்துச்சு, பாஸ் பண்ணிடுவியா, நீ வேலைக்கு போயிடுவியா, எப்படி ஈஸியாக இருந்துச்சா கஷ்டமாக இருந்துச்சான்னு பேசுறதை விட்டுவிட்டு, ஏ மச்சி சரக்கு அடிப்புமா, நாளைக்கு உனக்கு சரக்கு வாங்கி தரவா, நீ எனக்கு வாங்கி தரியா, நான் உனக்கு வாங்கி தரியாங்கிற கலாச்சாரம் மாறிவிட்டது. தமிழகத்தில் கலாச்சாரம் பூராமல் சாராயம், மது, பார்ட்டி இருந்தது. ஆனால் வாழ்நிலையை பற்றி எவனுமே செஞ்சுக்க கிடையாது. நம்ம படிக்கணும், கவர்மெண்ட் வேலைக்கு போகணும், முன்னேறி போகணுங்கிற சிந்தனை இல்லை. டேய், காலேஜ் முடிச்சா சரக்கு அடிப்போமா, பார்ப்போமா, போவோமா அப்படிங்கிறத இன்றைக்கு இளைஞர்களுடைய வாழ்க்கை நிலை மாறிவிட்டது. அப்படி இதுவரைக்கு மாற்றியது யார் என்றால் அரசாங்கம். அந்த அரசாங்கம் இப்படி மாற்றியதால் அவனை பெற்ற தாய்மார்கள், தந்தைமார்கள், உடன் பிறந்தவர்கள் எல்லாமே கஷ்டப்படுறான். எல்லாமே ரொம்ப கஷ்டத்துக்கு இந்த நாடு போயிடுச்சு. மது போய்விட்டது. மதுவினால் மரணம்தான் ஏற்படுகிறது. மதுவினால் குடும்ப கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள் எல்லாமே வருது. இதவே மனதில் கொண்டு வருங்காலங்களில் நண்பனுக்கு நண்பன், மனிதனுக்கு மனிதன், மாணவனுக்கு மாணவன் சந்திக்கும் பொழுது படிப்பை பற்றி பேசுங்கள், சமுதாயத்தை பற்றி பேசுங்கள், தாம் வாழ்வதற்கு முன்னேறக்கூடிய வழிகளை பற்றி பேசுங்கள். சரக்கடிப்பாங்க பேசாதீர்கள். நல்வழியில் செல்லுங்கள் நண்பர்களே. வணக்கம்.